இப்போ அர்ணாப் கோஸ்வாமி ரிப்பப்ளிக் டிவியில் இந்த பஹல்காம் தாக்குதலுக்கு வி வாண்ட் ரிவெஞ்ச் அப்படின்னு தலைப்பு. இதுக்கு பழி வாங்கணும், யாரை பழி வாங்கணுன்ற இந்த விவாதத்தை இப்படி கொண்டு வருவதிலிருந்து ஒரு மூர்க்கமான தாக்குதலை அந்த மக்கள் மேலே ஏவுவது என்பதற்கான ஒரு நியாயத்தை உருவாக்குவது. இப்போ இந்த பயங்கரவாதிகளை தண்டிச்சாகணும், அதுக்காக எது வேணால் செய்யலாம். போட்டுட்டு கீழே என்ன ப்ரோக்ராம் நடத்துகிறாருன்னா, ஆர்டிகிள் 370 பற்றி அப்ரகேட் பண்ணதை சுப்ரீம் கோர்ட் எதுக்கு விசாரிக்கணும்? சம்பந்தமே இல்லை. இப்போ அதுதான் சுப்ரீம் கோர்ட் விசாரிச்சு நீ பண்ணது சரின்னே சொல்லிட்டாங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு எதுக்கு விசாரிக்கணும்னு இப்போ என்ன விவாதம்? டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஒரு டேட்டா வெளியிட்டிருக்கிறாங்க. 1990 2011 வரை மொத்தம் கொல்லப்பட்டவர்கள் 43,460 பேர். அதில் போராளிகள் என்ற பெயரில் கொல்லப்பட்டவர்கள் 21,323, சிவிலியன்கள் கொல்லப்பட்டவர்கள் 13,226, போலீஸார் கொல்லப்பட்டவர்கள் 5,369. மக்களை பொறுத்த வரைக்கும் இதை போல பன்மடங்கு. இது 2011 வரைக்கும், அதற்கப்புறமும் போகுது. ஆனால் உண்மை என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ அமித்ஷா அங்கே போய் நிற்கிறாரு. இப்போ எதுக்கு போய் அங்கே நிற்கிறார் இல்லையா? மற்ற நேரம்லாம் இங்கே எடப்பாடியை மிரட்டுறது, எப்படி பணியை வைப்பது, ப்ரெஸ் மீட் நடத்துறது, உள்துறை அமைச்சருக்கு அதுதானே வேலை, அல்லது கவர்னரை தூண்டி விட்டு இந்த மாதிரி வேலை பண்ணுறது, இப்படி பண்ணிட்டு இருந்தவர் இப்போ அங்கே போய் உடனே நிற்கிறாரு. மோடி உள்நாட்டில் மணிப்பூர் எரிஞ்ச போது இங்கே இருந்தவர் அங்கே போகாதவர் இப்போ சவுதி அரேபியாவில் உடனே டின்னர் ரத்து பண்ணிட்டு உடனே கிளம்பி வந்துட்டாராம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை. நான் ஹசீஃப். இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் மற்றும் செயல்பாட்டாளர் தோழர் மருதையன் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம். காஷ்மீரில் பஹல்காம் என்ற பகுதியில் சுற்றுலா பயணிகள் மீது நடத்தப்பட்ட அந்த தாக்குதலில் 26 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. தி ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் அப்படின்ற ஒரு அமைப்பு அதற்கு பொறுப்பேற்றிருப்பதாக இப்போது செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. அதிகாரப்பூர்வ செய்திகளில் அந்த மாதிரியான தகவல் வெளியாகி இருக்கு. பொதுவாக கடந்த காலங்களில் காஷ்மீரில் இப்படிப்பட்ட ஒரு தாக்குதல் நடைபெற்ற உடனேயே எதிர்கட்சிகள் எல்லாமுமே ஆளக்கூடிய கட்சி, அதற்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய அமைச்சர் பதவி விலக வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கை ரொம்ப ஸ்ட்ராங்காக வைப்பாங்க. ஏன்னா இந்த அட்டாக் சாதாரண அட்டாக்கில் கிட்டத்தட்ட 26 பேர், 2 ஃபாரினர்ஸ் உட்பட 26 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. பட் அப்படிப்பட்ட ஒரு கருத்து எதிர்கட்சிகளிடமிருந்து வராமல் ஆளக்கூடிய தரப்புல இருந்து எதிர்கட்சிகள் மீது குற்றம் சாட்டக்கூடிய வகையில இன்னைக்கு கருத்துக்கள் வெளியாகுது. முதல்ல இந்த அட்டாக் அப்படின்றது உண்மையிலே யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது ஒரு பயங்கரவாத செயல். இது எந்த வகையிலும் பயங்கரவாதத்தை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. பட் இதற்கு யார் பொறுப்பேற்க வேண்டும்? அந்த கேள்விதான் நேற்று முதல் சோகால் தேசிய ஊடகங்கள்ல, இந்திய ஆங்கில ஊடகங்கள்ல பேசுறாங்க. பட் இதற்கு பொறுப்பேற்கக்கூடிய நபர், இதை பொறுப்பேற்கக்கூடிய அரசு அப்படின்றதை நோக்கி அந்த விவாதம் நகரவே மாட்டேங்குது. நீங்க எப்படி பார்க்குறீங்க? காஷ்மீர் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் ஆர்டிகிள் 370 அப்ரகேஷன், அதற்கு பிறகு காஷ்மீர் முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. பொருளாதார ரீதியாக முன்னேறிட்டு இருக்குது. அமைதி நிலைநாட்டப்பட்டு விட்டது. இதுக்கு முன்னால் ஒரு டஃப்பான, உறுதியான 56 இன்ச்சு மார்பு கொண்ட அப்படி ஒரு அரசோ இவங்களோ இல்லை. இப்போ அதை நாங்கள் நிலைநாட்டி விட்டோம் என்பதுதான் அவங்க சொல்லி வர்ற செய்தி. ஆனால் அப்படி சொல்லி வந்தவர்கள் அதை மீறி இப்போ நடந்திருக்குது அப்படின்னா இதற்கு பொறுப்பேற்று அவங்க பதில் சொல்லணும். அப்படி பொறுப்பேற்று பதில் சொல்வதற்கு பதிலாகத்தான் உடனே முந்தி கொண்டு அவர்கள் எதிர்கட்சியை குற்றம் சாட்டுவது. இப்போ எதிர்கட்சிகளுடைய எல்லாமே நான் என்ன பார்க்குறேன்னா, திருமாவளவன் கேட்டிருக்காருன்னு நினைக்கிறேன், அமித்ஷா ரிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. எதிர்கட்சிகள் நிலைமை என்ன அப்படின்னு கேட்டால், மணிப்பூர் எடுத்துங்களேன். மணிப்பூருக்கு என்னெல்லாம் பேசி பார்த்துட்டாங்க, மோடி போகவே இல்லை, அதை பற்றி என்னன்னு சொல்லலை, அந்த படுகொலைகளும் நிற்கலை. இன்னும் இப்போ வரைக்கும் அவங்க கிரைசிஸ் தான். கடைசியில் பிரசிடென்ட் ரூல், அப்போ பிரசிடென்ட் ரூல் கொண்டு வர முடியாதுன்னு அவங்க இப்போ கொண்டாந்துருக்கிறாங்க. இந்த தோல்விகள் எதற்கும் பொறுப்பேற்காத நிலை இருக்கு இல்லையா, அதை ஒரு சகஜ நிலையாக அவங்க மாற்றிட்டு வராங்க, இயல்பாக மாற்றுறாங்க. அதை ஒரு இயல்பு. இதை அப்படியே பார்த்துட்டு நீங்கள் போக வேண்டியதான். அப்படி போகலை, எழுத்து கேள்வி கேட்டால் அவங்கள தேச விரோதி. இப்போ அர்ணாப் கோஸ்வாமி ரிப்பப்ளிக் டிவியில் இந்த பஹல்காம் தாக்குதலுக்கு வி வாண்ட் ரிவெஞ்ச் அப்படின்னு தலைப்பு. இதுக்கு பழி வாங்கணும், யாரை பழி வாங்கணுன்ற போட்டுட்டு கீழே என்ன ப்ரோக்ராம் நடத்துகிறாருன்னா, ஆர்டிகிள் 370 பற்றி அப்ரகேட் பண்ணதை சுப்ரீம் கோர்ட் எதுக்கு விசாரிக்கணும்? சம்பந்தமே இல்லை. இப்போ அதுதான் சுப்ரீம் கோர்ட் விசாரித்து நீ பண்ணது சரின்னே சொல்லிட்டாங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு எதுக்கு விசாரிக்கணும்னு இப்போ என்ன விவாதம்? அப்போது மொத்த விவாதத்தையும் திசை திருப்புவதும் அதில் என்ன சொல்ல வராங்கன்னா,
இப்போ வி வாண்ட் ரிவெஞ்சுன்னு சொல்லிட்டு இந்த தாக்குதல், இந்த விவாதத்தை இப்படி கொண்டு வருவதிலிருந்து ஒரு மூர்க்கமான தாக்குதலை அந்த மக்கள் மேலே ஏவுவது என்பதற்கான ஒரு நியாயத்தை உருவாக்குவது. இப்போ இந்த பயங்கரவாதிகளை தண்டிச்சாகணும், அதுக்காக எது வேணால் செய்யலாம், எனக்கு இப்போ பழி வாங்கி ஆகணும். இப்போ யாரை பழி வாங்குவதுன்றதான் கேள்வி. யார் பொறுப்பேற்பதுன்னு நீங்கள் கேட்குறீங்க. இப்போ பழி வாங்கணும்னா ஆட்டோமேட்டிக்காக அது எங்கே போகும்? பாகிஸ்தானை பழி வாங்கணும், அதை நோக்கி தான் போகும். இப்போ 3 நாள் முன்னால் ஆர்மி ஜெனரல் இப்படி பேசினாரு, இப்படி இந்த கதைகள்லாம் இனி வர தொடங்கும். அப்போ கூட பாகிஸ்தானை எதிர்த்து கையாள முடியாத, கையாளாகாத அரசு அப்படின்னு வராது. பாகிஸ்தான் தீவிரவாதிகள் சதி, இந்த ஆங்கிள் தான் வந்து அவங்க இத்தனை பேரை கொலை பண்ணிட்டாங்க, அதுக்கு பிறகு போய் நம்ம பதிலடி கொடுத்துட்டோம், எப்படி அது ஒரு பெருமை கூடிய விஷயமாக மாற்றணும். இதுதான் ஏற்கனவே புல்வாமாவுக்கு பாலாகோட்ல நடத்தப்பட்ட அர்னாப் கோஸ்வாமிக்கு அந்த தாக்குதல் பற்றி முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கு. அதெல்லாம் தான் நம்ம பார்த்தோம், எப்படி அது அரங்கேற்றப்பட்டது பார்த்தோம். இப்போ இது பொதுவா ஒரு பயங்கரவாத தாக்குதல், அது குறித்த ஒரு இன்வெஸ்டிகேஷன் போகுது, ஒரு கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் மாதிரி, அப்படி இதை பார்க்கறதா, அல்லது இந்த பிரச்சனையை ஒரு பொலிட்டிக்கல் இன்வெஸ்டிகேஷனுக்கு உட்படுத்துவதா அப்படின்றது தான் பார்க்கணும். இது முதன்மையாக இதை ஒரு பொலிட்டிக்கல் இன்வெஸ்டிகேஷனுக்கு தான் நம்ம உட்படுத்தணும். என்ன பிரச்சனை? இப்போ காஷ்மீரில் 370 அப்ரகேஷன், 370 எடுத்துட்டா அது சொர்க்கலோகமாக மாறிவிடும் அப்படின்றது தான் இவங்களுடைய வருஷன். 370 அப்ரகேஷன் அது யூனியன் டெரிட்டரியாக மாற்றினது, இதெல்லாம் பிளாட்டன்ட்லி அன்கான்ஸ்டியூஷனல் என்ற போதிலும் சுப்ரீம் கோர்ட் அதை அங்கீகரித்து தீர்ப்பு வழங்கி ஆதரவாக தீர்ப்பு கொடுத்து. ஆமாம், அந்த தீர்ப்பு என்பது காஷ்மீருக்கு எதிராக வழங்கப்பட்ட தீர்ப்பு மட்டுமல்ல, நாளை மணிக்கு தமிழ்நாட்டையோ கேரளாவையோ திடீர்னு யூனியன் டெரிட்டரி என்று அறிவித்தாலும் அதை அங்கீகரிப்பதற்கான அடிப்படைகள் அந்த தீர்ப்புல இருக்குது அப்படின்றது அதில் உள்ள ஆபத்து. அப்படி இந்த தீர்ப்பு உனக்கு நீ செஞ்சதெல்லாம் கரெக்டுன்னு கொடுத்துருது. அப்படி பண்ண பிறகு நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க அப்படின்றது கேள்வி. இப்போ அதன் பிறகு அவர்கள் என்ன செய்தார்கள்? இந்த தீர்ப்பு வந்த பிறகு அங்கே ஒரு முக்கியமாக இந்த காஷ்மீரை பற்றி இதுக்கு முன்னால் பிஜேபிக்காரங்க பேசும்போது, இந்தியா பூரா யார் வேணால் சொத்து வாங்கலாம், காஷ்மீரில் நீங்கள் சொத்து வாங்க முடியுமா அப்படின்றது, நம்ம உள்ளூர்லேயே சொத்து வாங்க முடியலன்ற பிரச்சனை வேற, காஷ்மீரில் சொத்து வாங்க முடியலையேன்ற கவலை, ஊட்டியில் பங்களா கட்ட முடியலையேன்ற கவலை யாருக்கு இருக்கும்? அதான் அவங்களுடைய பிரச்சனை. ஒருவேளை ஆர்.என். ரவி அவர்களுக்கு இருக்கலாம். அந்த பிரச்சனையை எழுப்பி அது மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. அதனால என்ன செய்யறாங்கன்னா, 2020 இந்த அப்ரகேஷன் ஆஃப் 370 இதை இதான பிறகு சுப்ரீம் கோர்ட்டில் அங்கீகாரம் வாங்கிய பிறகு 2020 ஒரு ரூல் ஃப்ரேம் பண்ணுறாங்க. அந்த ரூலுக்கு ஒரு பேர் ஜம்மு காஷ்மீர் கிராண்ட் ஆஃப் டொமிசில் சர்டிஃபிகேட் ரூல்ஸ் 2020. அது டொமிசில் சர்டிஃபிகேட் அப்படின்னு ஒன்று கொடுக்கறது அப்படின்னு சொல்லி அதை கொண்டு வராங்க. எப்போ கொண்டு வராங்கன்னா, கோவிட் டைம்ல கொண்டு வராங்க. உள்ளூர்காரர் அப்படின்றத அங்கீகரிக்கிற சர்டிஃபிகேட். யார்? காஷ்மீரி அவர். ஆமா, அவருக்கு என்ன அதுக்கு விதி, யாருக்கு கொடுக்கலாம்? அந்த ஊர்ல 15 வருஷம் இருக்கணும். இனி வெளியூரா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம், அங்க 15 வருஷம் இருந்திருக்கணும், அல்லது 7 ஆண்டுகள் படிச்சிருக்கணும் அங்க காஷ்மீர்ல. ஆமா, அல்லது 10ஆம் கிளாஸ் எக்ஸாமோ 12ஆம் கிளாஸ் எக்ஸாமோ அங்க எழுதியிருக்கணும். இது போதும். ஆமா, அதுக்கு அடுத்தது ஒன்றிய அரசு ஊழியர்கள் இருக்காங்க இல்லையா, 10 வருஷமா அங்க இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு ஊழியர்கள், அவர்களுடைய பிள்ளைகள், அவங்களுக்கெல்லாம் இது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கீட்டின்படி ஏறத்தாழ 83,000 85,000 பேர் வரைக்கும் இந்த டொமிசில் ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. இவங்க சொத்து வாங்குற உரிமை உள்ளிட்டு எல்லா உரிமையும் உண்டு. இந்த சொத்து வாங்குற உரிமையை பற்றி இந்த ஆர்டிகிள் 370 அப்படின்றது அதன் அடிப்படையில் இந்தியாவோடு காஷ்மீர் அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இணைந்தது. அதில் காஷ்மீரிகள் அல்லாதவர்கள் காஷ்மீரில் சொத்து வாங்க முடியாது அப்படின்றது இருந்தது. இப்படியெல்லாம் செய்வதனால வரக்கூடிய விளைவு என்ன? இந்த இடத்துல ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். இப்போ இந்த பயங்கரவாத தாக்குதல் அந்த மாதிரி யாரோ டொமிசில் ஸ்டேட்டஸ் வாங்கிய சிலர் ஊடுருவியும் செய்திருக்க கூடும் அப்படின்னு ஒரு தியரி, இன்னும் அது ப்ரூவ் பண்ணப்படலை, அப்படி ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு. இப்போ இந்த டொமிசில் ஸ்டேட்டஸ் என்பது காஷ்மீரினுடைய மக்கள் தொகை, மதம் சார்ந்து அல்லது பொருளாதார ரீதியான வர்க்க நிலை சார்ந்து டெமோகிராஃபிக்காகவே ஒரு மாற்றத்தை கொண்டு வருவது. அவங்க சொல்றபடி பார்த்தாக்க முஸ்லீம் மெஜாரிட்டி ஸ்டேட்டை முஸ்லீம் மைனாரிட்டி ஸ்டேட்டாக மாற்றுவது என்ற நோக்கத்தோட இது திட்டமிட்டு செய்யப்படுகிறது அப்படின்றது இதன் மீது கடுமையான விமர்சனம். உள்ளூர் மக்கள் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. உள்ளூர் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு சொல்லும்போது உள்ளூர் முஸ்லீம்கள்
ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு பார்க்கக்கூடாது. இதை கண்டித்து முக்கியமாக பேசியிருக்கிறது பண்டிட்டுகள் அசோசியேஷன். காஷ்மீரிலிருந்து வெளியேறிய அல்லது வெளியேற்றப்பட்ட பண்டிட்டுகள் வந்து அதனுடைய அசோசியேஷன் வச்சிருக்கிறாங்க. இந்த சங்கத்தினுடைய தலைவர் சஞ்சய் சராஃப் ஒருத்தர், இன்னொருத்தர் சதீஷ் மஹால்தார், ரெக்கன்சிலியேஷன் ரிலீஃப் ரீஹாபிலிட்டேஷன் ஆஃப் மைக்ரண்ட் பண்டிட்ஸ், இந்த அமைப்பினுடைய தலைவர். அவர் இது வந்து வயலேஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ், இதை உடனே நிறுத்தியாகணும். டொமிசைல் சர்டிஃபிகேட். பண்டிட்டுகள் காஷ்மீரை சேர்ந்தவர்கள், அப்போ நாங்க வெளியே இருக்கிறோம், எங்களை குடியமர்த்தணும்ன்றது அவங்க கோரிக்கை. பள்ளத்தாக்குல இருந்து வெளியில இருக்காங்க. அவர்களுடைய நலனுக்காக பேசுறதா தான் பிஜேபி இத்தனை நாளும் பேசிட்டு இருக்கிறது. ஆனா அவங்க தான் பிஜேபி வந்து நீலி கண்ணீர் வடிக்குது, அவங்க எங்க பிரச்சனையை தீர்க்கல, எங்க பிரச்சனையை காம்ப்ளிகேட் பண்றாங்க என்பதுதான் பண்டிட்டுகளுடைய ஸ்டாண்டு. அந்த பண்டிட்டுகள் இதை மிக கடுமையா எதிர்க்கிறாங்க, எல்லா கட்சிகளும் எதிர்க்கிறாங்க. இப்போ இதை நான் என்ன சொல்ல வர்றேன்னா, இந்த தாக்குதலுக்கும் இதுக்கு என்ன தொடர்பு? இப்போ ஒரு மாநிலத்தில் அந்த மாநில மக்களுடைய ஜனநாயக உரிமைகளை பறிக்கிறீங்க, சிவில் உரிமைகளை பறிக்கிறீங்க, இராணுவ ஆட்சியின் கீழே கொண்டு வரீங்க. வாசகர்கள் எவ்வளோ பேருக்கு இந்த வரலாறு தெரியும்னு எனக்கு தெரியல. இந்த காஷ்மீர் இணைந்தது இதெல்லாம் இருக்கட்டும், 1980களின் பிற்பகுதியில் தான் நிலைமை ரொம்ப மோசமாகுது, போராட்டம் தொடங்குது. ஆமாம், ஏன் தொடங்குது அப்படின்னு சொன்னால், இந்திரா காந்தி, அதுக்கு பின்னால் வந்த ராஜீவ்காந்தி, காங்கிரஸ் அரசுகள் அங்கே வந்து அந்த மாநில தேர்தலை வந்து தில்லுமுள்ளு பண்ணி தோத்தவனை ஜெயிக்க வைக்கிறது என்ற வேலையை வந்து பச்சையாக செய்கிறாங்க. அப்படி இனி ஜனநாயகத்தினால வந்து ஒன்றும் நடக்காது அப்படின்ற அளவுக்கு நிலைமை முத்தி போன பிறகு தான் ஆயுத போராட்டம் அங்கே தொடங்குது. ஜனநாயக வாய்ப்புகள் நியாயமான முறையில், அமைதியான முறையில் நம்முடைய உரிமைகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் அடைபட்டு போகிற சூழ்நிலையில் தான் ஆயுத போராட்டம் தொடங்குது. 47லேருந்து 87 வரைக்கும் அங்கே ஆயுத போராட்டம் தொடங்கலை இல்லையா? அந்த 40 ஆண்டுகளில் இவங்க பண்ண அட்டூழியம் பல. ஷேக் அப்துல்லா உள்ள வச்சதுலேருந்து பலது பண்ணியிருக்காங்க. அப்பெல்லாம் யாரும் ஆயுதம் எடுக்கவில்லை, ஒரு எல்லைக்கு போன பிறகு தான் வருது. இப்போ இலங்கையில் எப்போ ஆயுதம் எடுத்தாங்க? இனப்படுகொலைக்கு பிறகு ஆயுதம் எடுக்க, அந்த மாதிரி ஒரு எண்டுக்கு தள்ளினாங்க. அதுக்கு பிறகு நடைபெற்ற நீண்ட போராட்டம். டைம்ஸ் ஆஃப் இந்தியா வந்து ஒரு டேட்டா வெளியிட்டிருக்கிறாங்க. 1990லேருந்து 2011 வரை மொத்தம் கொல்லப்பட்டவர்கள் 43,460 பேர். அதில் போராளிகள் என்ற பெயரில் கொல்லப்பட்டவர்கள் 21,323, சிவிலியன்கள் கொல்லப்பட்டவர்கள் 13,226, அதுக்கப்புறம் போலீஸார் கொல்லப்பட்டவர்கள் 5,369. இந்த மாதிரி டேட்டா கொடுக்குறாங்க. மக்களை பொறுத்த வரைக்கும் இதை போல் பன்மடங்கு அப்படின்னு. இது வந்து 2011 வரைக்கும், அதற்கப்புறமும் போகுது. இப்போ ஆர்டிகல் 370 இதெல்லாம் நாங்கள் அடக்கிட்டோம், எல்லாத்தையும் முடிச்சிட்டோம், 370 வந்து அப்ரிகேட் பண்ணிட்டோம், அமைதி திரும்புகிறது, முன்னேற்ற பாதையில் போகுது அப்படின்றதுக்கு அவங்க சொல்கிற ஒரு விளக்கம் என்னன்னாக்கா, பாருங்கள், டூரிஸ்டுகள் வருகை அதிகரித்து கொண்டே செல்கிறது அப்படின்னா அந்த டேட்டா இன்னைக்கு பேப்பரில் அதெல்லாம் போடுறாங்க. இப்போ சகஜ நிலை திரும்பி விட்டது ஒரு மாநிலத்தில் என்பதற்கு அளவுகோலாக இந்த அரசு மீடியா இவங்க காட்டுறது என்னன்னா, டூரிஸ்ட்டுங்க நிறைய வராங்க பாருங்கள். இப்போ கேள்வி என்னன்னு கேட்டால், தமிழ்நாடு கூட டூரிஸ்ட் வராங்க நிறைய, ராமேஸ்வரத்துக்கு வராங்க, மகாலிபுரத்துக்கு வராங்க. இந்த நாடு வந்து டூரிஸ்டுகளுடையதா, இங்கே இருக்கிறவங்களுடையதா? இப்போ இங்கே வாழக்கூடிய மக்களுக்கு உரிமைகள் இருக்குது, வாழ்க்கை மேம்பட்டிருக்குது என்பதிலிருந்து சகஜ நிலை திரும்பி விட்டது என்று நம்ம மதிப்பிடுவதா? இந்த ஊரை வேடிக்கை பார்க்கறதுக்கு பல பேர் வராங்க பாருங்க, இங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை என்பதிலிருந்து மதிப்பிடுவதா அப்படின்றதான் கேள்வி. இப்போ இந்த டூரிசத்தினால நாட்டில் வந்து அமைதி நிலை திரும்பி விட்டது என்ற பார்வை என்ன அப்படின்னு சொன்னால், இந்த 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 பிஸ்னஸ் வழியாக ஆதாயம் அடையக்கூடியவர்கள் அவங்களுடைய பார்வையில் இது ஓகே, இங்கே வந்து நட்சத்திர ஹோட்டல் கட்டலாம், வெளியே இருந்து வர்றவங்க வரலாம், இது இன்னொரு சுவிட்சர்லாந்து. இப்போ இந்த இடத்தையே குட்டி சுவிட்சர்லாந்துன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த பகல்காம் பகுதியை. இதில் வந்து மோடி அரசு என்ன நினச்சிருக்குன்னா, உள்ளூர் மக்களே கூட இந்த டூரிசம்லாம் வரும்போது ஒரு வேலைவாய்ப்பு வரும், அப்படியே அந்த வேலைவாய்ப்பில் வருமானம் வரும், வந்துச்சுன்னாக்கா உரிமை பற்றிய உணர்வுகள் எல்லாம் பின்னால் தள்ளிட்டு பரவாயில்ல காசு வருது அப்படின்னு ஒரு இதை அங்கீகரிக்கின்ற நிலைக்கு, ஏற்றுக்கொள்ளும் நிலைக்கு போய்விடுவார்கள் அப்படின்றது இந்த அரசனுடைய ஒரு பார்வையாக இருந்திருக்கு. இப்போ கூட கொல்லப்பட்டவரில் ஒருத்தர் ஒரு குதிரை, இந்த போனி, ஒரு நாளைக்கு 300-400 ரூபா சம்பாதிப்பாராம். ஒரு முஸ்லீம் தான் வரும், அடில் ஹுசைன் அது ஒன்று பேர்.
கொல்லப்பட்டிருக்கிறாரு. அப்போ இப்படி வந்து அவங்க கணக்கு பண்ணியிருக்காங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி உரிமைகள் பறிக்கப்பட்ட மக்கள், ஆக பெரும்பான்மையான மக்கள் அமைதி வழியில தான் அதை வந்து எதிர்கொள்ள விரும்புறாங்க. ஆனா 100% மக்களும் அப்படி சிந்திக்கணும்னு இல்லை. அதான் நான் இப்ப இலங்கை பற்றி எது சொன்னேன். அமைதி வழியில தான் எல்லா கட்சிகளும் கேட்டுட்டு இருந்தாங்க, நாடாளுமன்ற வழியில தான் கேட்டுட்டு இருந்தாங்க. மிலிட்டன்சி அதுக்குள்ள இருந்து தான் தொடங்குது ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போகும்போது. இப்போ நீங்க வந்து சகஜநிலை திரும்பிடுச்சு, டூரிஸ்ட்லாம் வந்துட்டு இருக்கிறாங்க, அடுத்தது நான் வந்து 83,000 பேர் வெளியே இருந்து இருக்கிறவனை வந்து இங்கே குடியேற்றுவேன், இங்கே டெமோகிராஃபிக் பேலன்ஸே வந்து மாறப்போகுது அப்படின்னா, அந்த மக்கள் தொகையில் யாராவது ஒரு சிலருக்கு கூட ஆத்திரமோ கோபமோ வராதா அப்படின்றது ஒரு கேள்வி. இது வந்து ஒரு ப்ரொவகேஷனை வந்து ஏற்படுத்துது. அமைதியை நிலைநாட்டும் வழி இது அல்ல. இது வந்து நான் சொல்றது பொலிட்டிக்கல் ப்ரொவகேஷன். அப்படி ப்ரொவோக்கான யாரோ சிலர் தான் இது செய்திருக்கிறார்கள் என்று சொல்வதற்கும் என்னோட ஆதாரம் கிடையாது. ஆனால் நான் சொல்வது, அரசியல் ரீதியாக இதை பரிசீலித்தால் ஒரு மாநிலத்தில் அமைதியை நிலைநாட்டுவதற்கான வழி இது அல்ல. இப்போ இந்த சம்பவம் எப்படி நடந்திருக்கும்? நான் வந்து 3 ஆப்ஷன் சொல்றேன். முதல் ஆப்ஷன், இது இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் வந்திருக்கிறதா சொல்றாங்க, பாகிஸ்தான்ல இருந்து. ஆமா, சிலர் உள்ளூர்காரங்கன்னு சொல்றாங்க. இதை பத்தி தரவுகள் இல்லை, இன்னைக்கு மீடியா செய்தி அது. அப்படி ஒன்று நடந்திருக்கு அப்படின்னா அதை தடுப்பதற்கு துப்பு கெட்ட அரசாங்கம் இது, நாங்கள் அதை தடுக்கிறோம், எங்கள் ஒரு எறும்பு கூட நுழைய முடியாது, இப்படி சவால் விட்டுட்டு இருந்தாங்க இல்லையா? அதுக்கு நீ லாயக்கு இல்லை. இப்போ அமித்ஷா அங்கே போய் நிற்கிறாரு, இப்போ எதுக்கு போய் அங்கே நிற்கிற இல்லையா? மற்ற நேரம்லாம் இங்கே எடப்பாடியை மிரட்டுறது, எப்படி பணியை வைப்பது, ப்ரெஸ் மீட் நடத்துறது, உள்துறை அமைச்சருக்கு அதுதானே வேலை, அல்லது கவர்னரை தூண்டி விட்டு இந்த மாதிரி வேலை பண்ணுறது, இப்படி பண்ணிட்டு இருந்தவர் இப்போ அங்கே போய் உடனே நிற்கிறாரு. மோடி உள்நாட்டில் மணிப்பூர் எரிஞ்ச போது இங்கே இருந்தவர் அங்கே போகாதவர் இப்போ வந்து சவுதி அரேபியாவில் உடனே டின்னரை ரத்து பண்ணிட்டு உடனே கிளம்பி வந்துட்டாராம். சரி வரட்டான், அதுக்கு வேற பின்புலங்கள் இருக்குது, அது வேற. அப்போ இவருடைய கையாலாகத்தனம், அதுதான் நீங்கள் முதல்ல கேட்ட கேள்வி, ராஜினாமா செய்ய வேண்டும் அப்படின்ற கேள்வியை சில எதிர்கட்சிகள் எழுப்பி இருக்கிறாங்க. அதை அவன் காதில் போட்டுக்க போகிறதில்ல. இது ஒரு ஆப்ஷன், கையாலாகத்தனம். ரெண்டாவது ஆப்ஷன் வந்து புல்வாமா மாதிரியான, இப்போ புல்வாமா தாக்குதல் 2019 தேர்தலுக்கு முன்னால் நடந்தது இல்லையா? ஆமாம், அது நடந்து அதுக்கு பாலாகோட்டில் திருப்பி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி அதை காட்டி மோடி வந்து முக்கியமாக வட மாநிலங்களில் வந்து அந்த ஒரு தேச வெறியை தூண்டி அதில் சவாரி செய்து ஒரு வெற்றி பெற முடிந்தது. பிரச்சார கூட்டங்கள்ல அது குறிப்பிட்டே பேசினார். அதுக்கு பிறகு அன்னைக்கு ஜம்மு காஷ்மீரில் கவர்னராக இருந்த சத்யபால் மாலிக் வெளியே வந்து இந்த மாதிரி புல்வாமா தாக்குதல் என்பது இவங்களுடைய பொறுப்பின்மையினால் வந்தது அப்படின்னு வந்து இவர் சொல்கிறார். இவ்வளவு பேரை தீவிரவாத தாக்குதல்கள் இந்த மாதிரி எச்சரிக்கைகள்லாம் இருக்கின்ற நேரத்தில் ரோடில் அனுப்புனாங்க, அப்படி அனுப்பியிருக்க கூடாது, விமானம் கேட்டாங்க, தரம் மறுத்தது, இது வந்து தப்பு, இப்படி இதனால தான் நடந்தது என்று நான் சொன்னபோது அஜித் தோவலும் மோடியும் வாயை மூடிட்டு நீ இதை வெளியே சொல்லாதன்னு சொன்னாங்க அப்படின்னு அவர் வெளியே பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்குறாரு. அப்போ இதுலேருந்து என்ன தெரிய வருது அப்படின்னு சொன்னாக்கா, அவர்களை காவு கொடுத்து இந்த தேர்தலில் வெல்வது என்பது இவர்களுடைய திட்டமாக இருந்தது. அதை வெளியே சொல்லாதன்னு எதுக்கு சொல்லணும் அப்படின்னா அதில் ஒரு திட்டம் இருக்குது. இதை சத்யபால் மாலிக் சொல்லிட்டாரு. அதன் விளைவு என்ன? அதன் விளைவு அவருக்கு சிபிஐ ரெய்டு இல்லையா? நீ கவர்னராக இருந்த போது ஏதோ ஊழல் பண்ணிட்ட, ஏதோ ஒரு நீர் மின்சார திட்டம்ல வந்து ஊழல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அவர் இருந்த இடம், சொந்தக்காரன், போனவன் வந்தவன் 35 இடத்துல ரெய்டு, அவர் போய் ஆஸ்பத்திரியில் படுத்துக்கிட்டாரு. ஓகே, இப்போ இது என்ன வருது அப்படின்னு சொன்னாக்கா, அப்போது இது அரங்கேற்றப்பட்டதா? புல்வாமா மாதிரி உங்களுக்கு ஏற்கனவே உளவு தகவல் இருந்தும் இது நடக்கட்டும் என்று அனுமதித்தீர்களா அப்படி நான் சந்தேகப்படுவதற்கு எல்லா நியாயமும் இருக்குது. ஏன்னா இதுக்கு ஹிஸ்ட்ரி வந்து அந்த மாதிரி இருக்குது. நம்ம பார்லிமெண்ட் அட்டாக்கும் அந்த மாதிரி தான் வந்து ஒரு சந்தேகத்திற்கிடமான முறையில் நடைபெற்றது. கடைசியில் அப்சல் குரு வந்து தூக்கிலிடப்பட்டார். த லாஸ்ட் விட்னஸ். அப்சல் குரு யாரை அழைத்து வந்தார், யாருடைய உத்தரவின் அடிப்படையில் அவர் இங்க டெல்லிக்கு அழைத்து வந்தார், பல கேள்வி. த லாஸ்ட் பர்சன் ஹூ நோஸ் த ட்ரூத், அவர் வந்து தூக்கிலேற்றப்பட்டு அந்த பிரச்சனை முடிக்கப்பட்டது. இதுல இந்த லாஸ்ட் பர்சன் ஹூ நோஸ் த ட்ரூத் சத்யபால் மாலிக் அவருக்கு ரெய்டு விட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து பேசுவதை நிறுத்தி விட்டார். அப்போ உங்களுக்கு அந்த மாதிரி தெரிஞ்சிருந்து இப்போ நீங்கள் இதை செய்வதற்கான ஒரு சாத்தியம் இருக்குது என்ற சந்தேகம் எனக்கு இருக்குது. ஒன்று வக்ஃப் பில். இந்த வக்ஃப் பில் வந்து பிரைமா ஃபேசி அன்கான்ஸ்டிடியூஷனல். இதுவரை இந்திய அரசியல் வரலாற்றில் இந்த சுதந்திரம் பெற்ற பிறகு இன்று வரை
ஒன்றிய அரசால் ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டு சட்டம் நிறைவேற்றப்பட்ட அடுத்த சில நாட்களிலேயே இது அன்கான்ஸ்டியூஷனல் மொத்தமா அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் சுப்ரீம் கோர்ட்டும் அதை எடுத்துக்கிட்டு ஆமாம் இதை நாங்கள் இன்டர்வியூமாக ஸ்டே பண்ணலாம்னு யோசிக்கிறோம் என்று சுப்ரீம் கோர்ட் சொல்லி ஐயையோ வேண்டாம் ஸ்டே பண்ணாதீங்க நாங்களே நிறுத்தி வைக்கிறோம் என்று எந்த மானங்கெட்ட அரசும் இதுவரை அதை செய்ததில்லை. இந்த அரசு செய்திருக்கிறது. அப்போ இந்த சட்டத்தை கொண்டு வரும்போதே அது பிரைமா ஃபேசி இல்லீகல் ஆர்டிகல் 25, 26, 29க்கு எதிரானது அப்படின்னு ஜேபிசியிலேருந்து பார்லிமெண்ட்லேருந்து எல்லாரும் பேசியிருக்கிறாங்க. அப்போ அப்படி ஒன்றை கொண்டு வந்துட்டு இதையும் சுப்ரீம் கோர்ட்டில் புஷ் பண்ணிடலாம்னு நினைச்சாங்க. ஆனால் வேளாண் சட்டத்தை மாநில அரசு பட்டியலில் இருந்த வேளாண்மைக்கு சட்டம் கொண்டு வந்த போது சுப்ரீம் கோர்ட் அதுக்கு தடை விதிக்கல. சிஏஏ மத அடிப்படையில் குடியுரிமை வழங்குவது பார்த்த உடனே தப்பு, அன்கான்ஸ்டியூஷனல் என்று நிறுத்தியிருக்கணும். சுப்ரீம் கோர்ட் நிறுத்தலை. இப்படி பல விஷயங்களை அது மாதிரி இப்போவும் நடக்கும் அப்படின்னு அவர்கள் எதிர்பார்த்தார்கள். அதற்கு மாறாக நீதிமன்றத்தில் நிறுத்திட்டு ஒரு வாய்தா வாங்கியிருக்காங்க, ஒரு டைம் வாங்கியிருக்காங்க. இது முகத்தில் கரி பூசப்பட்ட ஒரு நிகழ்ச்சி ஒன்று. ரெண்டாவது, நம்ம ஆளுநர் ரவியினுடைய பெருங்கருணையினால் வந்திருக்கிற இந்த தீர்ப்பு. இந்த தீர்ப்பில் ஆளுநரை மட்டுமல்ல குடியரசுத் தலைவரையும் சொல்லியிருக்குது. அந்த தீர்ப்பே தனியாக பேச வேண்டிய விஷயம். அதில் மிக முக்கியமாக ஒரு வரி இருக்குது. இவங்க இவ்வளவு ஆத்திரப்படுவதற்கு அதுக்குள்ள நிறைய விஷயம் இருக்குது. அது வேறொரு தலைப்பில் பேச வேண்டியதாக இருந்தாலும் இது ரிலவெண்ட்னு நான் சொல்கிறேன். இதில் ஒன்று என்ன அப்படின்னா, கவர்னர் யூனியன் கேபினட்டோடு கூட்டு சேர்ந்து கொண்டு மாநில அரசு நிறைவேற்றும் சட்டத்தை கொலை செய்ய முடியாதுன்னு இருக்குது ஒன்று. ரெண்டாவது, இஸ்லாமிய குடியரசு பாகிஸ்தான் அந்த நாட்டில் பாராளுமன்றம் நிறைவேற்றிய ஒரு சட்டத்தை 10 நாளைக்குள்ள குடியரசுத் தலைவர் கையெழுத்து போடலைன்னாக்கா அது ஆட்டோமேட்டிக்காக சட்டம் ஆயிடும்னு இருக்கு. உன் யோகியதை எப்படி இருக்குன்னு இருக்குது. அதில் தீர்ப்புல இருக்குது. இப்போ இதெல்லாம் இவர்களால் தாங்க முடியாம தான் இப்போ இந்த தங்கர் இப்படி பேசுவது இதெல்லாம் நடக்குது. அப்போ இந்த நேரத்தில் இப்படி ஒரு ஆன்டி முஸ்லிம் அப்படின்ற ஒரு இதை ஏற்படுத்துவதற்கு இந்த தாக்குதல் உதவும். ஆனா நீங்க சொல்வதோட ஒப்பிட்டு பார்க்க முடியுது. தாக்குதல் நடந்த உடனேயே இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எதற்கும் சம்பந்தம் இல்லாத, அந்த தாக்குதலுக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லாத இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு கருத்தை இன்னைக்கு பாஜகவினர் இறங்கி பரப்பிக்கிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. அதோட நீங்க சொல்லக்கூடிய விஷயத்தையும் ஒப்பிட்டு பார்க்க. இப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, வக்ஃப் பில் அன்கான்ஸ்டியூஷனல், மைனாரிட்டி உரிமையை பறிப்பது அப்படின்னு பேசினாக்கா நீ முஸ்லீம் பயங்கரவாதிக்கு ஆதரவானவன் அப்படின்னு ஒரு நரேஷன் செட் பண்றது கொண்டு வந்துடலாம். ஏங்க ராகுல் காந்தி போயிட்டு மகாராஷ்டிரா எலெக்ஷன் இது மாதிரி லாஸ்ட் மூமெண்ட்ல 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் லட்சக்கணக்கான வாக்குகள் வந்திருக்குது. இந்த இவ்வளோ வாக்கு பதிவாகணும்னாக்கா ராத்திரி 2 மணி வரைக்கும் வாக்குச்சாவடி திறந்து வச்சிருந்தாதான் பதிவாக முடியும். இது மாதிரி சந்தேகத்துக்கிடமான முறையில் இப்படி நடக்குதுன்னு நாங்கள் பேசின உடனே அவன் தேச துரோகி, வெளிநாட்டில் போய் பேசுகிறான் நம்மளை பற்றி அப்படின்னு பிராண்ட் பண்ணுறாங்க. அப்போ அவர்கள் இந்த அரசியல் ரீதியான பின்னடைவு, தலைக்குனிவு, இதை சமாளிப்பதற்கும் ஒரு ஆன்டி முஸ்லீம் ஹிஸ்டீரியாவை கிரியேட் பண்ணுறதுக்கும் இந்த தாக்குதல் நடைபெற இருக்கிறது, தீவிரவாதிகள் உள்ளே நுழைந்திருக்கிறார்கள் என்று தெரிந்திருந்தும் புல்வாமாவை போல, புல்வாமாவில் ஜவான்களை பலி கொடுத்தது போல இங்கே டூரிஸ்டுகளை அவர்கள் பலி கொடுத்திருப்பதற்கான சாத்தியம் உண்டு. அதை செய்யக்கூடிய ஆட்கள் தான் அப்படின்றது ரெண்டாவது பொலிட்டிக்கல் பாசிபிலிட்டி. மூணாவது பொலிட்டிக்கல் பாசிபிலிட்டியாக நான் கருதுவது என்ன அப்படின்னு சொன்னாக்கா, ஹேமந்த் கர்கரே கொலை. ஹேமந்த் கர்கரே கொலை செய்யப்பட்டது. ஹேமந்த் கர்கரே மலேகான் பிளாஸ்ட் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு. பிரக்யா தாக்கூர், அப்புறம் அந்த கர்னல் புரோஹித், ஆமாம், இவங்க இதில் ஹேமந்த் கர்கரே கொலை செய்யப்பட்டது குறித்து அது பற்றிய நூல் வந்திருக்குது இல்லையா, அதுவும் யஷ்வந்த் ஷிண்டேயோடைய வாக்குமூலமும் மலேகான் பிளாஸ்டில் எப்படி இது திட்டமிட்டு அரங்கேற்றப்பட்டது அப்படின்றது கோர்ட்டில் போயிட்டு என்னையும் ஒரு சாட்சியாக சேர்த்துங்க அப்படின்னு கேட்குறாரு. முன்னாள் ஆர்எஸ்எஸ் ஊழியர் கேட்குறாரு. ஆனால் அது ரிஜெக்ட் பண்ணப்படுது. அப்போ இந்த மாதிரி தீவிரவாத தாக்குதல்கள் இவர்களுடைய கூட்டோடையே அரங்கேற்றப்படுகின்றன என்பதற்கு இதுவும் அந்த எவிடன்ஸு அவர் கொல்லப்பட்ட ஹேமந்த் கர்கரே இருக்கார் இல்லையா, அவருடைய மிஸ்டீரியஸான மர்டர், அதுவும் ஒரு சான்று. அதே போல் கோத்ராவில் தண்டனை கொடுத்து எல்லாம் பண்ணிட்டாங்க. ஆனால் அதில் 2 தியரி இருக்குது. பானர்ஜி கமிஷன், லல்லு நியமித்த பானர்ஜி கமிஷன், இது உள்ளுக்குள்ள சிலிண்டர் பிளாஸ்ட் ஆகி தான் எரிஞ்சிருக்குது
எல்லா ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டும் அதை தான் என்டார்ஸ் பண்ணியிருக்குது. ஆனால் வெளியே இருந்து கொல்லப்பட்டது, சரி உள்ளே இருந்துதா வெளியே இருந்தான்றது வேற. ஆனால் கொல்லப்பட்ட உடல்களை இங்கேருந்து அகமதாபாத்துக்கு ஊர்வலமாக கொண்டு போய் அங்கே தயாராக கலவரம் நடத்த 3 நாளைக்கு அது எல்லாமே ஆர்கெஸ்ட்ரேட்டட் என்பது தெரிய வந்தது. அதனால் அப்படி ஒன்று ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணக்கூடிய பொலிட்டிக்கலான சாத்தியமும் இவர்கள் பக்கம் இருக்கிறது. இந்த முறையில் தான் இந்த பிரச்சனையை பார்க்கணும். அது இல்லாமல் பார்த்தா அதன் விளைவு என்னவா இருக்கும் அப்படின்னா, பொதுவாக ஒரு ஆன்டி முஸ்லீம் ஹிஸ்டீரியா கிரியேட் பண்ணுறது இருக்கு இல்லையா, அதுக்கு தான் போகிற மாதிரி இருக்கும். ஒரு பிரச்சனையை திரும்ப திரும்ப புரிஞ்சுக்கணும். காஷ்மீரை ஒரு எண்டுக்கு தள்ளினாங்க. மகாராஷ்டிராவில் இப்போ எலெக்ஷன் கமிஷன் மோசடி பண்ணுது, தேர்தலில் இவர் மதவெறி பிரச்சாரம் பண்ணுறாங்க, அப்புறமா இவிஎம்மை மேனிப்புலேட் பண்ணுறாங்க, ஓட்டர் லிஸ்ட்டை மேனிப்புலேட் பண்ணுறாங்க, அல்லது இப்போ நாளைக்கு டீலிமிட்டேஷன் வரப்போகுது. இல்லை எல்லாம் என்ன பண்ணியும் ஜெயிக்கவே முடியல, காங்கிரஸ் ஜெயிக்குது, சிபிஎம் ஜெயிக்குது, வேற திரிணாமுல் ஜெயிக்குது, ஆம் ஆத்மி ஜெயிக்குதுன்னா நீ ஜெயிச்சு என்ன ஒன்றுமே பண்ண முடியாது, எங்கால கவர்னராக போடுறேன். இந்த ஜனநாயக வழிமுறைகளை எல்லாம் பிளாக் பண்ணால் அது எங்கே முடியுன்றதுதான் கேள்வி. இப்போ ஆர்.என். ரவி பண்ணக்கூடிய இத்தனை தீர்ப்புக்கு பிறகும் திரும்ப ஒரு ப்ரோவோகேட்டராக தான் அவர் இருக்கார். ஆத்திரம் மூட்டுவது, இது யார், இந்த கவர்மெண்ட்டை மட்டும் இல்லை மக்களையும், ஆமாம் நான் பண்ணுவேன், என்னடா பண்ணுவீங்க நீங்கள் அப்படின்னு செய்யும்போது அது ஒரு உரிமைகளை இழந்த மக்களில் அட்லீஸ்ட் ஒரு சிறுபான்மை பிரிவினருக்கு ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்துகிறது. அதை நோக்கி இவங்க திட்டமிட்டே தள்ளுகிறார்கள் அப்படின்னு தான் இதை பார்க்கணும். அப்போது இந்த தாக்குதலை பற்றி பார்க்கும்போது நம்ம திரும்ப திரும்ப பார்க்குறது, ஒரு மண், ஒரு நாடு, அது காஷ்மீரோ தமிழ்நாடோ எந்த இடமா இருந்தாலும் அது சுற்றுலா பயணிகள் அந்த இடத்துக்கு போகலாம். ஆனால் அந்த மண் சுற்றுலா பயணிகளுக்கு உரியது அல்ல, அது அந்த மண்ணின் மைந்தர்களுக்கு உரியது. அந்த மண்ணின் மைந்தர்களுக்கு ஜனநாயக உரிமை இருக்குதா, அவர்கள் சமமான குடிமக்களாக நடத்தப்படுகிறார்களா, அரசமைப்பு சட்டம் வழங்குகின்ற எல்லா உரிமைகளும் அவர்களுக்கு அங்கே இருக்குதா என்பதை உத்தரவாதப்படுத்துவது நம்ம ஒவ்வொருவருடைய கடமை. அது பறிக்கப்படும் போது அது என்ன கோணத்தில் வெடிக்கும்ன்றதை நம்ம சொல்ல முடியாது. அதை தான் உத்தரவாதப்படுத்தணுமே தவிர, அர்ணாப் கோஸ்வாமி கேட்பது போல பழிவாங்க வேண்டும் அப்படின்னா யாரை பழிவாங்க வேண்டும்? பழிவாங்க வேண்டும் என்ற குரல் இந்த வன்முறையை அதிகப்படுத்துவதை நோக்கி தான் நகரும். அப்படி நகர்த்துவது தான் அவர்களுடைய நோக்கமாகவும் இருக்கிறது என்பதுதான் இதிலிருந்து இப்போதைக்கு எனக்கு தெரிய வருவது. இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.